ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் ஃபாலோவர் ஒருவருடைய அனுபவங்க. ஹோண்டா சிட்டி காரு புதுசாக வாங்குறாரு 2023. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. 2025 இப்போ இந்த இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு நிலமை ஆச்சு. என்ன ஆச்சு? இதில் இன்சூரன்ஸில் என்னென்னலாம் ஃப்ராடு வேலை இருக்குது, போலீஸ் வந்து என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய ஹோண்டா சிட்டி காரு, அந்த காரு வந்து 2 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வண்டியை அவர் என்ன வாங்கும்போதே என்ன பண்ணுறாருன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போடுறாரு. அதாவது இன்வாய்ஸுக்கு இன்சூரன்ஸ், அதாவது இன்வாய்ஸோட ரேட் இருக்குது இல்லைங்களா. இப்போ 15 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு, 2 லட்ச ரூபாய் வருது எக்ஸ்ட்ரா ஆன் ரோடு ப்ரைஸ்னு வச்சுக்கலாமே. ஆன் ரோடு ப்ரைஸுக்கு இன்வாய்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரைஸுக்கு வந்து அவர் இன்சூரன்ஸ் வந்து போடுறாருங்க. அப்படின்னா என்னென்னா 17 லட்ச ரூபாய்க்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த வண்டியை வந்து கவர் பண்ணணும். இப்போ எதனா வந்து ஃபுல் டேமேஜ் ஃபுல் லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 17 லட்ச ரூபா அவருக்கு வந்துடும். ஸோ இதில் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடிவி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் டிக்ளேர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து 75% மேலே உங்களுக்கு வந்து டேமேஜ் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த வண்டியை இன்சூரன்ஸ் கம்பெனியை எடுத்துப்பாங்க, உங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடிவி வேல்யூலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இவரோட இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்த ஒரு வண்டியை ஆக்சிடெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கதைக்கு நம்ம வருவோம். இவர் வந்து மதுரை வாயிலில் வந்து ஒரு சிக்னலில் நின்றுட்டுருக்கிற போது ஒரு ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வந்து வந்திருக்குது வேகமாக. சிக்னலில் நிற்கவே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ட்ரக் டிரைவர் வந்து சடன் பிரேக் வந்து போட்டிருக்கிறார். சடன் பிரேக் போட்டவுடனே என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு பெரிய கிரேனோட ஒரு பார்ட் இது கிட்டத்தட்ட எத்தனை டன்னுன்னு எனக்கு தெரியல, எப்படியும் ஒரு 4 டன் 5 டன்னு கிட்ட அப்படி வந்து சொன்னார். நல்வாய்ப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இப்படி நின்றுட்டு இருக்குது, அவரோட கார் இங்கே இருக்குது, ட்ரக் வந்து இப்படி நிற்கிது. அந்த ட்ரக்கு ட்ரெய்லரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் விழுந்துருது. இப்படி அறுத்துக்கிட்டு அந்த ரோப் வந்து அறுத்துக்கிட்டு இது மேலே வச்சு இந்த லோடு வந்து 4 டன்னோ 5 டன்னோ வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருது. நல்வாய்ப்பாக அவர் வந்து டிரைவர் சைடுன்றது இந்த பக்கம்ன்றதுனால அவருக்கு வந்து பெரிய அடி வந்து எதுவுமே படல, பெரிய இன்ஜுரிஸ் எதுவும் இல்லை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டு யாருன்னா உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஸ்பாட்லேயே வந்து அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரேனோட ஒரு பார்ட்டை கட்டி எடுத்துகிட்டு லோடு கேரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஃப்ளா சரியாக வந்து கட்டலை. அதனால தான் பிரேக் அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே அறந்து இவ்வளோ வெயிட்டான ஒரு பொருள் வந்து ரோட்டில் அப்படியே விழுது. கார் மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டோர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது. இது உங்களுக்கு பார்க்கும்போது வெறும் ஒரு டோர் தான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம், எந்த அளவுக்கு இதனோட பாடி ஃபுல்லாகவே ஸ்க்ராப் ஆகிருக்குது, எவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரக் டிரைவரையும் வண்டியையும் இந்த காரையும் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லேருந்து மூவ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகுதுங்க. என்னோடய நண்பர் இந்த ஃபாலோவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து எனக்கு என் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ட்ரக்கில் இருக்கிற ஒரு பொருள் வந்து இந்த ஒரு காரில் வந்து விழுது அப்படின்னும் போது ட்ரக்கில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை வந்து இந்த காருக்கு வந்து கவர் பண்ணணும். இது தானுங்களே ப்ரொசீஜர், அதுக்காக தானே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றத வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரக்கோட இந்த இன்சூரன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எதனா இன்ஜூரி வண்டியில் இருக்கிறவங்களுக்கு எதனா அடிபட்டு இருந்தால் தான் வந்து எங்களால் எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் மட்டும்தான் எங்களால் போட முடியும் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்திருக்கிற தகவல். ஸோ சிஎஸ்ஆர் வந்து போட்டு இவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, எனக்கு இன்சூரன்ஸ் வந்து அந்த ட்ரக்கோட வண்டியிலேருந்து கவர் பண்ண முடியுமான்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏதோ இருக்குது. என்னென்னா எஃப்ஐஆர் வந்து போடணும் அப்படின்னா இந்த ட்ரக்கை வந்து 15 நாள் ஹோல்டு பண்ண வேண்டியது இருக்கிறா போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் வந்து இந்த ரிமாண்ட் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஹோல்டு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரக்கோட ஓனர் வந்து எதுனா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில். பேசுனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஓனரை வந்து இந்த கார் ஓனரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணி, ஏங்க உங்கள் இன்சூரன்ஸில் நீங்கள் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைனா வண்டி இங்கேயே மழையில் வெயில் அப்படி நிற்குங்க, 15 நாளைக்கு இதே கண்டிஷனில் டோர் அடிப்பட்ட கண்டிஷனில் நின்றுதுன்னா இன்னும் அதிகமாக டேமேஜ் ஆகும், நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸை கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே விட்டுறாங்க. இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முதலாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இவர் மூலியமாக கேட்குறது. எனக்கு வந்து 2006 அப்படின்னு நினைக்கிறேன், 2006 2007 இந்த காலகட்டத்தில் நான் இதே மதுரை வாயில் ரோட்டில் சிக்னலில் நின்றுட்டுருக்கேன். ஓகேங்களா, எனக்கு பின்னாடி ஒரு ஆல்டோ
வந்து நிற்கிது, ஆல்டோ கார் புது வண்டி நிற்கிது. அதுக்கு பின்னாடி வந்து மணலியிலேருந்து ஒரு ட்ரக் ஒன்று வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து சரியாக பிடிக்கல. பிரேக் பிடிக்காத நிறைய வண்டிகள் ஓடின்னு இருக்குது. இந்த மாதிரி குப்பை வண்டிகள்லாம் வந்து என்ன சர்டிஃபிகேஷன் எங்கே எது பார்க்குறாங்க அப்படின்னு வந்து தெரியல. சரி விடுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டோ வண்டியில் இடிக்குது. இந்த ஆல்டோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில் வந்து இடிக்குது. என் வண்டி என்ன ஆகுதுன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற வண்டியில் போய் இடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமாட்ஸ்கி ஜிக்கோ அப்படின்வாங்க. 1, 2, 3 வண்டி பார்த்தீங்கன்னா இந்த லாரியோடு சேர்த்து 4 வண்டி மொத்தமாக வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாரு, ஏன்பா வண்டி எடுத்து ஸ்டேஷன் வைப்பான்றாரு. ஸ்டேஷன் போகிறோம், ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்குறோம். என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்களோட வண்டி இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கோங்க. ட்ரக்கோட இன்சூரன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா உங்கள் வண்டியை நாங்கள் 15 நாள் பிடிச்சி வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து பயம்புறுத்துறாங்க. நீங்கள் வந்து நிறுத்தினீங்கன்னா அப்புறம் உங்கள் வண்டிக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படின்றதும் எங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது என்னடா பண்ணுறது, நம்ம வண்டியாச்சே 15 நாள் விட்டு வச்சு அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கப்புறம் எதனா ஒரு பார்ட்ஸை கட்டின்னு போயிட்டாங்கன்னா இது ஒரு தலைவலி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வண்டியோட இன்சூரன்ஸே க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை விக்டிமுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. அதுலேருந்து பெரிய அளவில் வந்து போலீஸ் தவறுறாங்க அப்படின்றத இதை தெளிவாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே அப்படியே தெளிவாக வந்து பார்க்க முடியுது. இவங்க பின்னாடி வந்து இந்த அதாவது ஒரு தவறு பண்ண ஒருத்தனை அனாமுத்தா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரக் ஓனர்கிட்டேருந்து இவங்க போலீஸ்காரன் காசே வாங்கலான்னு கூட வச்சுக்கலாமே. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், இந்த ஒரு 4 டன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து கீழே விழுது. தப்பு பண்ணவனை எதுவுமே பண்ணாமல் அசால்ட்டாக வெளியில் விட்டு போயினே இருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு நடைமுறை அப்படின்றது வந்து ஒன்றுமே புரியல. எந்த ஒரு இப்போ இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கட்டினவன் இந்த ஒரு கிரேனோட பார்ட்டை வந்து ட்ரக்கில் வச்சு கட்டினவன் என்ன லெசன் லேர்ன் எடுத்துப்பான். போலீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணும். ஓகே, இந்த பிரச்சனை எப்படி ஆச்சு, இந்த டிரைவர் வந்து பிரேக் அடித்தோடனே எப்படி இந்த ரோப் அறந்துச்சு, அப்போ ரோப்பை கட்டினவன் வந்து எப்படி கட்டினான், அப்போ அதை கட்டக்கூடிய ப்ரோட்டோகால் எப்படி பண்ணணும் அப்படின்றத இவங்க வந்து இந்த டேட்டாவை சேகரித்து இந்த மாதிரியான யாரெல்லாம் வந்து இந்த லோடுங்களை ஏற்றி லோடிங் அன்லோடிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய வேலை தான் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அதை வந்து சுத்தமாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவனை அப்படியே விட்ட அப்படின்னா திருப்பி அவன் இதே விஷயத்த பண்ணுவான். திருப்பி இன்னொரு இடத்துல அறந்து கீழே விழும். இந்த வாட்டி ஆள் இல்லை, இன்னொரு தடவை யாரா ஆள் இருந்தானா அவன் 4 பேர் செத்தானா அதுக்கப்புறம் எஃப்ஐஆரை போடுவாங்க. 15 நாள் தூக்கி வண்டியை விடுவாங்க. டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஃபைனை கட்டி வெளில வந்துடுவாப்புல. ஸோ அவ்வளோதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ஈஸியாக இந்த போலீஸ் வந்து இவங்களை தப்பிக்க விடுறாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். சரி ஓகேங்க, போலீஸ் இப்படி சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சப்ஸ்கிரைபரு சரி ஓகே நம்ம வண்டியை இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டு இன்சூரன்ஸ் வந்து க்ளைம் பண்ணுறதுக்கு போகிறாரு. போயிட்டு ஹோண்டா ஷோரூமில் எடுத்துன்னு போயிட்டு இந்த வண்டியை விடுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய கூத்து என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வண்டி வந்து டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ டேமேஜுக்கான எஸ்டிமேட் வந்து போடுறாங்க. டேமேஜுக்கான எஸ்டிமேட் போடும்போது 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் வந்து இன்சூரன்ஸ் அதாவது இந்த சர்வீஸ் கம்பெனி பண்ணுறாங்க இல்லைங்களா, ஹோண்டா சர்வீஸ் சென்டர் வந்து 5 லட்சம் ஆகும் அவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஐடிவிக்கு வெஹிக்கிளோடைய இந்த இன்சூர்டு வேல்யூலேருந்து உங்களுக்கு 75% மேலே உங்களுக்கு டேமேஜ் இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் வெஹிக்கிள் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறது. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 5 லட்ச ரூபா அப்படின்னும் போது வெஹிக்கிள் வந்து 17 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபாய் போது என்னென்னா நீ ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இமேஜில் பாருங்கள், லிட்ரலாக இந்த வண்டியை கிட்டத்தட்ட மொத்தமாக கைட்டி எடுத்து இதோட மொத்த ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்டிங் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் இல்லையோ அந்தந்த பார்ட்ஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி எடுத்துன்னு வந்து வெல்டு பண்ணி இண்டிவிஜுவல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிப்ஸ்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு சீட்டு கீழே இருக்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிப்ஸு, அப்புறம் இந்த ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிப்ஸு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அசம்பிள் பண்ணி வெல்ட் அடித்து பழைய இதிலேருந்து கட் பண்ணி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வெல்டிங் பண்ணி பில்டு பண்ணோம். சரி ஏன்பா ஷெல்லு, அதாவது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஷெல்லு இருக்குல்ல, பாடி ஃபுல்லாக வந்து ஒரு ஷெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷெல்லை வந்து அப்படியே நம்ம ஹோண்டா கிட்டேருந்து வாங்க முடியாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து ஹோண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு யூனிபாடி டிசைனு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லோட விலையே வந்து 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்குள்ளே தான். ஹோண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஷெல்லை வந்து நாங்கள் விற்கிறதில்ல, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி டேமேஜ் இப்போ வந்து பார்த்தீங்க 75% ஐடிவியோட 75% அப்படின்னா இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் ஃபுல்லாக வந்து குமிரிடுச்சு, சைடு ஃபுல்லாக குமிரிச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இது ரிப்பேர் பண்ண முடியுதுன்னா
ரிப்பேர் தான் பண்ண பார்க்குறாங்களே கண்டி இந்த ஷெல்லை மாற்ற பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த ஷெல்லை மாற்றலன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டிக்குமே வந்து கிராஷ் டெஸ்ட். இப்போ நம்ம ஹோண்டான்ற ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா எதுக்காக வாங்குறோம்? ஸோ கிராஷில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம வந்து சேஃப்டியாக இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் வாங்குறோம். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக மாடிஃபை பண்ணுறாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன பார்ட்டாக சின்ன சின்ன ஏரியாவை கட் பண்ணி வெல்ட் அடித்து இந்த பாடி ஸ்ட்ரக்சரை திருப்பி வந்து புதுசாக உருவாக்கும் போது அதனுடைய ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டிக்கும் நீங்கள் புதுசாக ஒரு கார் ஷெல் வருது பார்த்தீங்களா, அதனோட ஸ்டெபிலிட்டிக்கும் டிஃப்ரென்சஸ்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றது தெரியாது. இது வந்து எப்படி பில்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மெக்கானிக்கினுடைய குவாலிட்டி, அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும், அவர் எந்த அளவுக்கு வெல்ட் அடிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் வந்து இது வந்து மாறும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு புது காரு அந்த ஷெல் பாடியினுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்கும் இந்த ஃபுல்லாக மாடிஃபை பண்ண இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை மறுக்கவே வந்து முடியாது. ஆனால் ஹோண்டா என்ன சொல்கிறாங்க, ஹோண்டாக்கு வந்து நிறைய மல்டிபிள் மெயில்ஸ் வந்து அனுப்புகிறார் நம்மளோட சப்ஸ்கிரைபர். இல்லைங்க, இப்போ நீங்கள் இமேஜ்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதில் வந்து அவர் என்ன நினச்சாரு, ஏதோ டோர் தான் மாற்ற போகிறாங்க, ஏதோ ஒரு பில்லர் தான் மாற்ற போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சாரு. ஆனால் இது ஒன்று ஒன்றா பிரிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஏ பில்லர்லேருந்து பி பில்லர்லேருந்து சி பில்லர்லேருந்து மொத்தமாக மாற்றி ஆகணும் அப்படின்றது தெரியுது. இதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஹோண்டாக்கு வந்து மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கார். ஹோண்டா கிட்டேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து இந்த ஷெல்லாக வந்து கொடுக்க முடியாது. அவர் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஷெல்லாக கொடுங்க, அப்படியே புது ஷெல் கொடுங்க, நம்ம வண்டியை வந்து அப்படியே நம்ம இது பண்ணிக்கிட்டா கூட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஹோண்டா வந்து ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு மெக்கானிக் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இதை ஷெல் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இந்த செக்யூரிட்டி, இந்த வெஹிக்கிளுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணுறோம், டியூரபிலிட்டி நாங்கள் இன்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஹோண்டா சொல்கிறாங்க. ஓகேங்களா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த வெஹிக்கிளை வந்து அட்லாஸ்ட் அவர் மொத்தமாக இந்த மாடிஃபை பண்ணி இப்போ வந்து அவர் வாங்குகிற கண்டிஷனில் வந்து நின்றுட்டுருக்கிறாருங்க. ஸோ இதுதான் வந்து நிலமை. ஸோ இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன், இந்த வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக இதனுடைய டியூரபிலிட்டி, அதாவது அந்த கொலிஷன் அந்த இம்பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்து வேரியேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஏ பில்லர் பி பில்லர் சி பில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து மிஷின் எடுத்து ஒரு இதுவாக வச்சு அது வெல்டு பண்ணி அதில் வரக்கூடிய ப்ரிசிஷனுக்கும் மேனுவலாக நம்ம பண்ணக்கூடிய ப்ரிசிஷனுக்கும் கண்டிப்பாக வந்து பயங்கர வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே விதமான மிஷின் பண்ணி அதை வெல்டு பண்ணுற அந்த குவாலிட்டிக்கும் மேன்மேட் பண்ணுற குவாலிட்டிக்கும் வித்தியாசன்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போகிறாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நம்மளுக்கு வந்து நடந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நான் வந்து இன்வாய்ஸ் ரேட்டுக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ரிப்பேர் ஒர்க்கே பண்ண முடியாது, இப்போ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிப்பேர் ஒர்க் நீங்கள் இந்த இமேஜை பார்க்கும்போதே தெரியும், அந்த ஒர்க்கை வந்து இப்போது ஹோண்டா சர்வீஸ் சென்டர் வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அப்போ என்னன்னா, இந்த வண்டியை வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை கேஷை ஃபுல்லாக நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வாங்குறதோ வாங்கிக்க முடியும். இப்போ இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டீலர்ஷிப்புக்கும் பெரிய ப்ராஃபிட். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கார் விற்கிறதுல பெரிய ப்ராஃபிட் கிடையாது, ஆனால் இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து இருக்குது, மார்ஜின் இருக்குது. அதனால தான் ஹோண்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லே 2.5 லட்ச ரூபா தான், ஆனால் இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 to 5 லட்ச ரூபா ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த ஷெல்லை வந்து கொடுத்தாவது நம்மளே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியுதுன்னா, இது 100% உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். டீலர்ஷிப்புக்கு ரெவென்யூ வரணும்னா இந்த மாதிரியான ரிப்பேர் ஒர்க்குக்கு நம்ம சின்ன சின்ன ஸ்பேர்ஸாக நம்ம கொடுத்து அவங்க வெல்ட் அடித்து பண்ணுறதுனால இவங்களுக்கு டீலர்ஷிப்புக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு நினச்சி இந்த ஷெல்லை வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்காம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். யாருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை அப்படின்றது தெரியாது. ஸோ இதில் என்னென்னா, ஒண்டர்ஃபுல்லாக ஹோண்டாவும் ப்ளே பண்ணுறாங்க, டீலர்ஷிப்புக்கு வந்து வருவாய் ஈட்டுற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து டீலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது இந்த அளவு காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கை முடியாதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு விஷயம், ஆனால் அதையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ 5 லட்ச ரூபாய் அவனுக்கு 5 லட்ச ரூபாயோட போச்சு. இப்போ இதே வந்து பண்ண முடியாது டீலர்ஷிப்பு அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா 17 லட்ச ரூபாயை கொடுக்கணும். அப்போது அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இந்த ப்ளே பண்ண இந்த கேம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே இது நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவர் சொன்னது ஒரே விஷயம் தான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்து ஒரு வண்டியை புதுசாக வாங்கி நான் எந்தமே தப்பும் பண்ணாமல் நான் பாட்டு சிக்னலில் நின்றுட்டுருக்கேன். இந்த ஒரு ட்ரக்காரன் வரான், அவனோட தவறுனால வண்டி அந்த ஒரு இது வந்து லோடு வந்து நம்ம வண்டி மேலே விழுது, நம்ம வண்டி டேமேஜ் ஆகுது. இதனால் எனக்கு வண்டி இல்லாமல் நான் இப்போ ஜப்பானை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிளியருங்க, போலீஸ் வருவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க,
இவருக்கு வந்து அடிபட்டிருக்கா அப்படின்னா, அடிபட்டு இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஷ்லெஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கார் டேமேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரியோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்கணும். ஸோ ஏங்க நான் கார் வச்சுன்னு இருக்கேங்க, இப்போ இவன் வந்து ட்ரக்காரன் வந்து அவனா ஒருத்தன் அவனோட தவறால் என் வண்டியில் வந்து விழுந்துடுது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்போ எனக்கு இப்போ இந்த ரிப்பேர் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் 2 மாதத்துக்கு எனக்கு கார் கிடையாது. அப்போ இந்த கார் இல்லைன்னா நான் என்ன காரை வச்சு பயன்படுத்துறது? இது நியாயமான ஒரு கேள்வி தானே. இப்போ இது என்ன பண்ணுன்னா தேர்ட் பார்ட்டி லாரி ட்ரக்கோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஆப்ஷனெல்லாம் இன்க்ளூட் பண்ணி, ஆமாங்க அவருக்கு வண்டி இல்லைல்ல, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் வண்டி வேணும், அப்படி இல்லைன்னா இந்த சர்வீஸ் சென்டருங்க இருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லி கூட ஏன்னா ஒரு தைஷா அப்படின்வாங்க. ஏன்னா சர்வீஸ் சென்டர் வந்து இந்த பெரிய ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மார்ஜின் ப்ராஃபிட் இருக்குது, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்காம அனாமுத்து இவருக்கு வந்து அழைக்கடிச்சு இதில் ப்ராஃபிட் அடைஞ்சது லாரிக்காரன் எந்த இதுவுமே இல்லாமல் கில்ட்டியே இல்லாமல் அவன் பாட்டு அந்த ஸ்பாட்லேருந்து எஸ்கேப்பு. போலீஸ் வந்து இதை கண்டுக்கவே இல்லை, நீ இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிப்பான்னு சும்மா சொல்லி எஸ்கேப்பு. அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஐடிவிலேருந்து 75% இது வந்து ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% தான். 50%க்கு மேலே உங்களுக்கு வந்து வண்டியில் எதனா ஒரு சேதம் ஏற்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிளோட ஃபுல் காஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு கோல்மால். ஓகேங்களா, இது வந்து அரசாங்கம் அங்கீகரிக்குது, நம்ம இது வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜப்பானில் இருக்குதுன்றதுனால அங்கீகரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது நம்ம தெரிஞ்சு தான் நம்ம அந்த இன்சூரன்ஸுக்கு சைன் பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இது 75%ன்றது பெருசு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பெரிய டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது இப்போ எப்படி வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா டீலர்ஷிப் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கும் பெரிய லாஸ் இல்லாமல் போச்சு. லாஸ் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தான் பெரிய லாஸ். ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வண்டி, இந்த வண்டி 17 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ இது விற்கணும்னு நினைக்கும் போது இந்த அளவுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லி விற்றோம்னா 17 லட்ச ரூபா வண்டி எவ்வளோக்கு போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை தவறாமல் கருத்துரை பதிவில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்போ தான் தீர்வு காணப்படும் அப்படின்றது வந்து எனக்குமே தெரியல. ஸோ நம்ம பேசுகிறதன் மூலிமா இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போது இவரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபரை 17 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கி திருப்பி அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கூட அதை ஓட்டுறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா? அந்த பழைய கண்டிஷன்ன்றது கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இவருக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஒரு ஓட்டுவார்? நாளைக்கு வந்து எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஐயோ இது ஃபுல்லாக மாடிஃபை ஆனதாச்சே, நம்மளுக்கு உயிர் பாதுகாப்புமா இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓட்டும்போது அவருக்கு எந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை ரீசேல் விற்கணும் அப்படின்னு நினச்சா கூட குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 லட்ச ரூபா வண்டியை வந்து 8 லட்சம் 9 லட்ச ரூபா தான் போகும் இல்லைங்களா? ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அதுவும் மேஜர் ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு லாஸ் இல்லையா அவருக்கு? எதுவுமே தப்பே பண்ணல அவரு. ஸோ இது ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதே மாதிரியான அனுபவங்கள் நிறைய இருக்கும். உங்களோட அனுபவங்கள் என்ன? இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை கரெக்டாக வாங்கி கொடுத்துருந்தாங்கனோட பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இன்சூரன்ஸை ஒரு ஓன் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த NCB அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு 4 வருஷத்துக்கு வந்து கிளைமே பண்ணல அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து 30% 40% ஆட் ஆகிட்டே போகும். இது ஆட் ஆக நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இவர் சொந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணதுனால இவருக்கு ப்ரீமியம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு இந்த லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ். ஸோ உங்களோட கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. மக்கள் அனைவருக்கும் நான் வணக்கம். ரொம்ப நன்றி.